பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் மீட்டெடுக்கக்கூடிய காலங்களாக இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இருக்கும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் தள்ளுபடியாக இருந்தால் அவையெல்லாம் உடைத்தெறியக்கூடிய காலங்களாகும். தோஷங்களை நீக்கக்கூடிய காலங்களாக இந்த மாதம் முழுவதும் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. மற்றும் கிருத்திகை ஒரு பாதம் உடையவர்களுக்கு தொந்தரவுகளிலிருந்து விடுதலை. ஏன்னா ஜென்ம குரு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெருக்கும் போதெல்லாம் பகவான் இப்போ தான் அந்த இடத்துல விட்டுட்டு வெளியே போயின்னு இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலை என்றால் இந்த இப்போதைக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சற்று கலக்கமான தருணமாக தான் இருக்குது. பயப்படணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் செல்வங்கள் சேரக்கூடிய காலமாகவும் இதுவரைக்கும் நாம் ஏற்பட்டு வந்த துன்பங்கத்திலிருந்து நாம் விடுதலை பெறக்கூடிய காலமாக இருக்க போதையா. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம் துன்பத்திலிருந்து விடுதலை. ஒரே வார்த்தை சொல்லணும் அதே தான் சுவாமி. விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ஆகஸ்ட் மாத பலாபலங்கள், அதாவது 1/8/2024 முதல் 31/8/2024 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்கள் வழங்கப் போகிறான்றதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, மேஷராசி பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையை வச்சு தான் நாம் சொல்ல முடியும் ஐயா. இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையில் பார்த்து சனி பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும், ராகு பகவான் 12ஆம் இடத்துலையும், நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகம் பெற்று 28 அதாவது 26 நாட்கள் இந்த மாதத்திலிருந்து 26 நாட்கள் 2ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். ஏற்கனவே 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரியன், புதன் மற்றும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் வீட்டிருக்காரு. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் வீட்டிருக்காரு ஐயா. இது ஒவ்வொரு ராசிக்கான அமைப்பில் நம்ம பார்க்கும்பொழுதெல்லாம் மேஷராசி பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் ராசிநாதனை எடுத்துக்கொண்டால் அவர் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகம் பெற்று 26 நாட்கள் கண்டிப்பாக நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கிறார். துன்பத்தில் இருந்து விடுதலை என்று சொல்கிறோம் இல்லை, ஒரு மனுஷனுக்கு துன்பத்தில் இருந்து விடுதலை அந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் கடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்று சொன்னால் அது நம்ம ராசி குறிப்பிடுவது ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது ஐயா. ஏன்னா ராசிநாதன் குருமங்கள யோகம் 2ஆம் இடத்துல பெறுவது என்பது ரொம்ப சிறப்பு ஐயா. இதில் அஸ்வினி ஆகட்டும், அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பில், அதாவது வேலை சார்ந்த விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலமாகவும் இருக்குது. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. மற்றபடி எந்த தொந்தரவுகளும் கிடையாது. வேலை சார்ந்த விஷயத்தில் இன்னும் ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள். ஏன்னா சூரியன் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு இடம்பெயர்ந்து சென்று விடுவார் அல்லவா. அந்த இடத்துலேருந்து கடகத்தில் இருந்து வந்த சூரிய பகவான் இடம்பெயர்ந்து சிம்மத்தில் வந்து ஆட்சி பெறுவார். 5 என்று சொல்லக்கூடிய, அதாவது லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய ராசிநாதன், அதாவது சூரிய பகவானே ஆட்சி பெறுவது என்பது மிகவும் சிறப்பினை தரப்போகுது. இது வரைக்கும் தனவரவு இல்லாமல் இருந்து வந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் தனவரவு பெறப்போதையா. பரணி பொறுத்த வரைக்கும், பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் மீட்டெடுக்கக்கூடிய காலங்களாக இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இருக்கும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் தள்ளுபடியாக இருந்தால் அவையெல்லாம் உடைத்தெறியக்கூடிய காலங்களாகும். தோஷங்களை நீக்கக்கூடிய காலங்களாக இந்த மாதம் முழுவதும் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. மற்றும் கிருத்திகை ஒரு பாதம் உடையவர்களுக்கு தொந்தரவுகளிலிருந்து விடுதலை. ஏன்னா ஜென்ம குரு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெருக்கும் போதெல்லாம் பகவான் இப்போ தான் அந்த இடத்துல விட்டுட்டு வெளியே போயின்னு இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலை என்றால் இந்த இப்போதைக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சற்று கலக்கமான தருணமாக தான் இருக்குது. பயப்படணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் செல்வங்கள் சேரக்கூடிய காலமாகவும் இதுவரைக்கும் நாம் ஏற்பட்டு வந்த துன்பங்கத்திலிருந்து நாம் விடுதலை பெறக்கூடிய காலமாக இருக்க போதையா. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம் துன்பத்திலிருந்து விடுதலை. ஒரே வார்த்தை சொல்லணும் அதே தான் சுவாமி. தடைகள் எல்லாமே விடுதலை பெற்று வெளியே போகிறோம். ஏன்னா நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் நம்ம ராசிநாதன் 2ஆம் இடத்துல இடம்பெயர்ந்து செல்வதும் அவர் குருவோடு சேர்ந்து காணப்படுவதும் பெரிய புண்ணியம். நம்ம தோஷங்கள் நிவர்த்தி அடைய போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஸ்வினி ஆகட்டும், பரணி ஆகட்டும், கிருத்திகை ஆகட்டும், ஒரு பாதம் உடையவர்கள் எல்லாருக்குமே இனிமேல் சுபத்துவம் வாய்ந்த தன்மை தான் கிடைக்க போகுது சுவாமி. நம்மளுக்கு இனிமேல் கிரகங்கள் நல்ல இடத்துல அமர்ந்துருப்போம் சாமி. ஒரு 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன். கடினமான சூழ்நிலையில் நாம் அப்படியே ஒரு சிறைச்சாலை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்க கூட இந்த சிறைப்படுதல் என்ற, அதாவது சிறையில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்.
நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியே ஒரு எண்ணங்கள் தோன்றும். என்ன சாமி எனக்கு எப்போ தான் கிடைக்கும், நம்மளுக்கும் எண்ணம் வரமாட்டேங்குது, நம்ம வெளியே போகக்கூடிய எண்ணங்களும் தோன்றலை, வேலைக்கு போனால் வேலை செய்யக்கூடிய எண்ணங்கள் வரலைன்னா இந்த மாதம் நம்மளுக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் மாறிவிடும். அதுவும் இல்லாமல் 2ஆம் அதிபதி 27ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் நீச்சகதி என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு கண்ணியில் போய் இடம் பெற போகிறார். பயப்படணும் அவசியம் இல்லை சுவாமி. அதே நேரத்தில் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம் பெயர்ந்து விடுகிறார். பயப்படணும் அவசியமே இல்லை. தைரிய வீரியத்துக்கு குறைவில்லாமல் நம்ம மேஷராசிக்காரங்க தைரியமோடும் தன்னம்பிக்கையோடும் வாழக்கூடிய காலமாக வரப்போகுது. ஏன்னா அவருடைய பார்வை அங்கே பதியணும். நம்ம ஸ்தான பலம் என்று சொல்கிறோமில்ல, ஒரு மனுஷனுக்கு கேந்திரம் பெற்றாலே கிரகங்கள் நல்ல இடத்துக்கு வந்துடுவாங்களாம். கேந்திரம் பெற்றாலே பிறப்பில் ஜாதகத்தில் சொல்லுவாங்க, சந்திரன் லக்னத்துக்கு கேந்திரம் பெற்றால் பெரிய லெவலில் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதே தைரிய வீரியத்துக்கு குறையில்லாமல் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க ஐயா. பயப்படணும் அவசியம் இல்லை. இந்த மாதம் முழுவதும் தைரியமும் சரி தன்னம்பிக்கையும் சரியும் குறையில்லாமல் இருக்கக்கூடிய காலங்களாக இருக்க போகுது. சூரிய பகவான் 5ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது புத்திர பாக்கியம் என்று சொல்லக்கூடிய மேஷராசிக்கு இந்த மாதங்கள் திடீர்னு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெற போகிறாங்க. ஐயா திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஐயா, புத்திர பாக்கியமே இல்லை, நானும் போகாத கோவில் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு உன்னதமான காலம். பகவான் நம்மளுக்கு படி அழகுது ஐயா. குரு பகவான் ஒருவர் மட்டும் புத்திரக்காரன் இல்லை, சனி பகவானும் கொடுப்பாங்க. சூரிய பகவான் முக்கியமாக அவர் தான் நம்மளுக்கு பிதா மகன் என்று சொன்னால் அது சூரியனை மட்டுமே குறிக்கும். அந்த சூரிய ஒளியில் தான் நம்ம எல்லாமே பிறந்திருக்கோம். எல்லா உயிரினும் ஜெயிப்பதே சூரிய ஒளியில் தான். சூரியனை வைத்து தான் எல்லா கோள்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்துக்கு 5ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். சனியோட பகவானுடைய பார்வையும் அங்கே விழுது. சனி பகவானுடைய பார்வை அங்கே நேரடியாக விழுந்து அந்த பார்வையும் அவர் வாங்குகிறார். அதனால் 11ஆம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபாஸ்தானம், அதாவது பணவரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றும்போது சனி பகவான் வக்ரகதி காலத்தில் இருக்கும்போது அவருடைய தன்மையெல்லாம் நேரடியாக பார்க்கப்பட்டு திடீர் புத்திரபாகியம், ரொம்ப நாளாக நீண்ட கால தடைகள் இருந்தது பாருங்கள், அதெல்லாம் நீங்கக்கூடிய காட்களாக இந்த காலம். மேஷராசினா மொத்த பேருக்கெல்லாம் சொல்லலை, எனக்கு புத்திரபாகியம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, கண்டிப்பாக உண்டு. ஏன்னா கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் நல்ல இடத்துல அமர்ந்திருக்குது. தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்க போகுது. கடன் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் கடன் சார்ந்த விஷயத்துலையோ நாம் எதனா நம்ம ஃபைல் பண்ணி வச்சு நம்மளுக்கு கிடைக்காமல் இருந்தால் இந்த மாதம் அவையெல்லாம் நிறைவு பெறும். அஸ்வினி ஆகட்டும் பரணி ஆகட்டும் கிருத்திகை 3 பேருக்குமே சொல்கிறேன். கடன் சார்ந்த விஷயத்தில் ஐயா பேங்க் லோன் வங்கி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்குது, அதெல்லாம் விடுபட்டு வர முடியுமானா கண்டிப்பாக கிடைக்கும். 2ஆம் அதிபதி நீச்சம் பெற்று செவ்வாயுடைய பார்வை வாங்குறார். அதிலிருந்து நம்ம நீச்சகதி என்று சொன்ன மாதிரி கடன் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும், ஏன்னா குருவோட பார்வையும் சேர்த்து அங்கே வாங்குறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இது வரைக்கும் தனவரவு இல்லாமல் இருந்து வேலை அமைப்பில் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இது ஒரு புதிய முயற்சி. வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் கிடைக்க போகுது. இந்த மாதம் திடீர்னு பார்த்தோன்னா வேலை இல்லாத இருந்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சி வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்க பெறும். சற்று மனதளவில் தொந்தரவுகள் இருந்தாலும் வேலை சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகள் இருந்தால் அவெல்லாம் வெளிப்படும் ஐயா. பயப்படும் அவசியம். கல்வி சார்ந்த விஷயத்தில் தடைகள் எதுவும் கிடையாது சுவாமி. மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயத்தில் தடைகள் எதுவும் கிடையாது, ஒன்றும் தொந்தரவுலாம் கிடையாது சாமி. தைரியமாக நீங்கள் படிக்கலாம், படிப்பு பேர் படிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் சென்று விடலாம். பயப்படணும் அவசியமே இல்லை, தைரியமாக இருக்கலாம். வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். நல்ல தனவரவு அதிகரிக்கக்கூடிய மாதங்களாகவும் குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் காணப்படும். குலதெய்வ அருளும் நம்மளுக்கு கிட்ட போதுங்க ஐயா. ஏன்னா 5ஆம் அதிபதி ஆட்சி பெறுவது 5ஆம் இடம் என்பதே பூர்வ புண்ணியம் என்பதே குலதெய்வத்தை தான் குறிக்கும், லக்ஷ்மி கடாட்சத்தை தான் குறிக்கும். ஆட்சி பெற்று நின்று உங்கள் வாழ்வில் பெரிய பெரிய முன்னேற்றங்களும் நம்மளுக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்க போதுன்னு சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் திகழப்போகிறது. நல்ல முன்னேற்றம் காணலாம் ஐயா. பயப்படணும் அவசியமே இல்லை. இனிமேல் தொந்தரவுகளிலிருந்து நாம் விடுதலை பெறலாம். தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய மாதங்களாக இந்த 1/8/2024 முதல் 31/8/2024 உங்கள் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்களும் புதிய புதிய எண்ணங்களும் புதிய புதிய தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலங்களாகவும் குழந்தை பேறு கிட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை அந்த சரவண பவ என்று சொல்லக்கூடிய ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ
வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வாருங்கள். உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.